ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் பாய்சனிங் அதை பற்றி நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லை. ரெண்டாவது, நிறைய பேர் இப்போ பிஸியாக லைஃப் இருக்கிறதுனால வெளியே தான் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வெளியே சாப்பிட்றதுனாலேயே நிறைய ஃபுட் பாய்சனிங் இப்போ ஏற்படுது. ஃபுட் பாய்சனிங் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றது தான். ஸோ இதில் ஃபுட் பாய்சனிங்கில் வந்து நிறைய வகையான பாக்டீரியாஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இதில் வந்து பேசிலஸ் சீரியஸ்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் கெட்டு போகிறத சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே அதோட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். வாமிட்டிங், லூஸ் மோஷன் இந்த மாதிரிலாம் அது வந்துடும். அதே போல் பாலில் செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து கெட்டு போனதை சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து சால்மோனெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு 10 to 12 hours ஆகும் இந்த இன்ஃபெக்ஷன் டெவலப் ஆகிறதுக்கு. ஆனால் அதே மாதிரி தான் இன்ஃபெக்ஷன் டெவலப் ஆச்சுன்னா சிவியராக லூஸ் டூல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி லூஸ் மோஷன் போவாங்க. ஸோ அப்டாமினல் பெயின் சிவியராக இருக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதே போக இந்த காலரான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த காலராவுமே இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறது தான். பட் அது வந்து கண்டாமினேட்டட் வாட்டர்னால ஸ்ப்ரெட் ஆகும். சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஹோட்டலில் இந்த மாதிரி இதை டிபெண்ட் பண்ணி சாப்பிட்றவங்க நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபுட் பாய்சனிங் வருது அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிக்கலாம். எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபுட் பாய்சனிங்கோட எல்லா சிம்டம்ஸையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாமிட்டிங் இருக்கும், சிவியராக பாடி பெயின் இருக்கும், லூஸ் மோஷன் இருக்கும், அதே போல் வயிறு வலி இருக்கும். ஒன்று மேல் வயிறு வலி இருக்கலாம், இல்லைனா லூஸ் மோஷன் அதிகமாக போச்சு அப்படின்னா கீழ் வயிறு வலி இருக்கும். கண்டிப்பாக உடம்பு வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபீவரும் வரலாம், தலைவலி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தது அப்படின்னாலே அது ஒரு ஃபுட் பாய்சனுக்கான அறிகுறி தான். லூஸ் மோஷன் 4 தடவை 5 தடவைக்கு மேலே போகுது, வாமிட்டிங்கும் அது 4 தடவை 5 தடவைக்கு மேலே போகுது அப்படின்னாலே உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணோன்னா இட்ஸ் பெட்டர் டு கோ டு ஹாஸ்பிட்டல். நம்மளே செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அதுக்கு மேலே பண்ணுறது நல்லது கிடையாது. ஸோ நான் சொல்கிறது வந்து மைல்டு கேசஸ்க்கு நீங்கள் வீட்டிலே என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்கிறேன். ஸோ வீட்டிலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று தண்ணி நிறைய குடிக்கணும். ரெண்டாவது இந்த ஓஆர்எஸ் அந்த மாதிரி ஓரல் ரீஹைட்ரேஷன் சிரப்புன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அந்த ப்ளூ கலர் சேஷியில் கிடைக்கும். அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஓரளவு ஹைட்ரேட் ஆயிரும் உடம்பு. ஸோ வாமிட்டிங் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளூயிட்ஸ் நிறைய எடுத்துக்க முடியும். வாமிட்டிங் இருந்தது அப்படின்னா தான் உங்களால் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்க முடியாது. அப்போதைக்கு வாமிட்டிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டேப்லெட் போட்டுட்டு நீங்கள் ஃப்ளூயிட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது, நம்ம வந்து அந்த டைமில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயட்டு. நம்ம வந்து ரொம்ப காரமாகவோ இல்லை ஆயில் அதிகமாக உள்ள ஃபுட்ஸையோ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக இந்த இட்லி, இடியாப்பம் அப்படின்னா ப்ரெட்டு, பன்னு இந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லோபரமைடுன்ற டேப்லெட்டை போடுவாங்க. இந்த க்ரீன் கலரில் ஒரு டேப்லெட், அது கண்டிப்பாக போடவே கூடாது ஃபுட் பாய்சனிங் அப்போ. அது போட்டால் இன்னும் சிவியரிட்டி தான் அதிகமாகும். அது நிறைய பேருக்கு தெரியாது. லூஸ் மோஷன் வேணால் அப்போதைக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியலாம். பட் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது உயிருக்கே ஆபத்தாகவும் போய் முடியலாம். அதனால் அந்த டேப்லெட் மாதிரி இதெல்லாம் செல்ஃப் மெடிக்கேஷனுக்கு போகாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எடுத்த உடனே ஆன்டிபயோட்டிக்கும் போடக்கூடாது. நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. இந்த பிஃபிலாக், என்ட்ரோஜாமினா அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சாஷே மாதிரி இருக்கும், அதில் லிக்விடாக விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும். அதில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இன்டெஸ்டைனில் வந்து குட் பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அங்கே மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அப்போல்லாம் அதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ஸில் வந்து அதுதான் இருக்கும். ஸோ அது வந்து அந்த பாக்டீரியாஸை ரீப்ளேஸ் பண்ணும். அதே போல் நீங்கள் தயிர் நிறைய எடுத்துக்கலாம். தயிர் எடுத்துக்கிறதும் நல்லது. உங்களுக்கு ஃபுட் பாய்சன்னால் ஆபத்தான அறிகுறிகள் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும், தலை சுத்தல், மயக்கம் வரவும், அப்புறம் தோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், நாக்கெல்லாம் வறண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா நீங்கள் தயவுசெய்து வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க. அது ஏன்னா ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் உங்களை வந்து ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு மைல்டாக அந்த மாதிரி மயக்கம் வர்றது, இல்லை இந்த மாதிரி ஸ்கின்லாம் ட்ரையாக இருக்குது, நாக்கெல்லாம் வறண்டு போகுது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில். கடைசியாக எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, முடிஞ்சளவு நீங்கள் வெளியே அந்த கடைகளில் சாப்பிட்றத முடிஞ்சளவு தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அங்கெல்லாம் எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க, எந்த மாதிரி கறி யூஸ் பண்ணுறாங்க, கெட்டு போனதை பயன்படுத்துகிறாங்களா இல்லை புதுசாக தான் யூஸ் பண்ணுறாங்களான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்சளவு
வெளியே சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது எந்த விதமான ஹோட்டலாக இருந்தாலும் சரி, பெரிய ஹோட்டல், சின்ன ஹோட்டல் இதெல்லாம் நான் சொல்லலை. எதுலேயுமே நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிட்டு வீட்டில் செய்கிற சாப்பாடையே ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. தண்ணியுமே நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா இந்த மழைக்காலம் வருது அப்படின்னா அந்த டைம்லேயும் நிறைய இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும், எஸ்பெஷலி வாட்டர் மூலமாக பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வர நமக்கு யோசிச்சு பாருங்கள், உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா ஒன்று வந்து காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது மைண்ட் வைஸ் மென்டலி நம்ம ப்ரோக் ஆயிடுவோம். ஏன்னா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது, வெளியே போய் சம்பாதிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.